டு பூர்ணிமா சமையல். நம்ம இன்றைக்கி தம் பிரியாணி, மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். எப்படின்னு 3 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறோம். சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பட்டை 2 போட்டுக்கலாம். கிராம்பு 2, அன்னாசிப்பூ 1, பிரெஞ்சு இலை 1, ஏலக்காய் 4, முந்திரி ஒரு 10, பன்னீர் ரோஸு பவுட்ரு 1 ஸ்பூனு, பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் ஒரு 7, தக்காளி 1 பெரிய சைஸு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். சால்ட்டு 1 ஸ்பூனு, 50 இஞ்சி 50 கிராம் பூண்டு அடித்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். புதினாவையும் கொத்தமல்லியும் அரைச்சி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கரம் மசாலா 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், தயிர் 3/4 டம்ளர், நெய் 1 ஸ்பூன். இந்த கலரை பார்க்குற போது செட்டிநாடு தலப்பாக்கட்டி பிரியாணி கலரில் இருக்குது. 7 விசில் வச்சு கறி ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன். அந்த கறியை சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ கறி. கல் உப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஒரு எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கறி வேக வச்ச தண்ணி இருக்குது, அதை 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். அரிசி இதால் தான் 1 கப் எடுத்தேன், 1/2 கிலோ அரிசி. இதில் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். மசாலா தண்ணி கொதி வந்த பிறகு 1/2 கிலோ அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கோம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். தண்ணியும் அரிசியும் ஒரே அளவுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் வேக வைங்க, அதுக்கு பிறகு தம் போட முடியும். அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வந்துச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். குக்கரை இறக்கிட்டு வாழை இலையை போட்டு இப்படி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் தோசைக்குள்ளே தூக்கி ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். அது மேலே குக்கரை தூக்கி வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி அழுத்தமாக இதில் இந்த தட்டு எடுக்காத அளவுக்கு ஏதாவது வைக்கணும். இந்த வெயிட்டான இது வச்சுருக்கேன். இப்படி தம் போட்டுக்கலாம். நம்ம இது எடுக்காத தட்டு. 10 நிமிஷம் கரெக்டாக குக் ஆகிடும். நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் தான். அதை வச்சுட்டு அடுப்பை ஸ்லோலியே வச்சுக்கணும். முக்கியமான ஒன்று, இரும்பு கல் தான் வைக்கணும். நான்ஸ்டிக் அதுமாரி இதெல்லாம் வைக்கக்கூடாது. 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள் தம் போட்டு எப்படி இருக்குன்னு. நல்லாவே இருக்குது பிரியாணி. கண்டிப்பாக இது மாதிரி இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி நல்லா உதிரியாக நல்லாவே வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.